சோனமுத்தா போச்சா இப்படி சொல்ற மாதிரி தான் ஐபிஎல் விளையாட வந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் பிளே ஆஃப்லாம் நாங்கள் விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு டாடா காமிச்சு திரும்ப இங்கிலாந்துக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ இதுக்கு தான் நம்ம இந்தியாவோட முன்னாள் கிரிக்கெட் வீரரான சுனில் கவாஸ்கர் என்னப்பா இவங்க பாட்டுக்கு வராங்க போறாங்க, இவங்களை கேட்க ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இங்கிலாந்து பிளேயர்ஸ் எப்பயுமே ஐபிஎல்ல என்னதான் நல்லா விளையாண்டாலும் முக்கியமான கட்டத்துல எங்களுக்கு நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இது மாதிரி தான் முன்னாடியே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களோட இங்கிலாந்து பிளேயர்ஸ் பிளே ஆஃப்லாம் விளையாட மாட்டாங்க, அவங்க T20 வேர்ல்டு கப்புக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காண்டி முன்னாடியே கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது மாதிரி தான் மே 17ஆம் தேதி வாக்குல இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்ப போறாங்க. இதை சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம், அவங்க பாட்டுக்கு போனா போயிட்டு போறாங்க, இதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆனா இதனால உண்மையிலே பாதிப்பாக போற டீம்னு கேட்டீங்கன்னா கேகேஆரும் ராஜஸ்தானும் தாங்க. இவங்க தான் பெருசா சஃபர் ஆக போறாங்க. ஏன்னா இது வரைக்கும் கேகேஆர் ராஜஸ்தான் இவ்வளோ தூரம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2 இடத்த பிடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் எங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். அதுலயும் கேகேஆர்ல பிலிப் சால்ட் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்காரு. இங்கிட்ட ராஜஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பட்லர் பல செஞ்சுரிஸை அடிச்சு ராஜஸ்தானோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த 2 டீம்லயுமே பிலிப் சால்ட் பட்லர் 2 பேருமே இல்லை அப்படின்னா இந்த ஒரு டீம் பெரிதளவுல பாதிக்கப்பட போகுது. ஸோ இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாரை வச்சு அடுத்து இந்த 2 டீம் விளையாட போறாங்க அப்படின்றதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த 2 டீமோட பலமே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் மிஸ் ஆறது இந்த 2 டீமுக்குமே ஒரு பெரிய பின்னடைவா இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் கேட்கலாம், கேகேஆர் ராஜஸ்தான் இருக்கட்டும்பா, இங்கிலாந்து பிளேயர்ஸ் போறனால நம்ம சிஎஸ்கேக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில அப்படின்னு கேட்கலாம். உண்மையில இங்கிலாந்து பிளேயர்ஸ் போறனால சிஎஸ்கேக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். இதை சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம், அதை எப்படி பாதிப்பு இல்லைன்னு சொல்வீங்க, இவ்வளவு நாள் மோயின் அலி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருல, இந்த ஐபிஎல் சீசன்ல ஸ்டார்டிங்ல அவர் கிளம்புறாங்கள, பாதி சீசனுக்கு அப்புறம் தான் வந்தாரு, ஆனா வந்த ஒவ்வொரு மேட்ச்லயும் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது மோயின் அலி இல்லை அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனா அது என்னதான் நமக்கு ஒரு பின்னடைவா இருந்தாலும் மோயின் அலிக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம சாண்ட்லரை உள்ள கொண்டு வந்துக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜான விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்காத பிரச்சனையா இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல இருந்தே பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கான்வே இல்லைன்னு சொன்னாங்க, கான்வேக்கு பதில் ரச்சின் ரவீந்திரா உள்ள கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் முஸ்தபிசர் ரஹ்மான் இல்லைன்னு சொன்னாங்க, சரி அவர் இல்லைன்னா பத்திரனா வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பத்திரனாவும் போயிட்டாரு. எல்லா பிளேயர்ஸும் போனாலும் நம்ம இருக்கிற பிளேயர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். அதனால நமக்கு மோயின் அலி இல்லாதது அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தாதுங்க. எப்படியும் சிஎஸ்கே மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஆனா சிஎஸ்கே விட ஆர்சிபிக்கு தாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. ஏன்னா ஆர்சிபியில உள்ள 2 இங்கிலாந்து பிளேயர்ஸ் வில் ஜாக், ஸ்டாப்லி, இவங்க 2 பேருமே இங்கிலாந்துக்கு திரும்ப போறாங்க. இதனால ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா மாறி இருக்கு. இதை சொல்லும் போது ஒரு சில பேர் கேட்கலாம், ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு போனா தானே பிரச்சனை, இப்ப பிளே ஆஃப்க்கு போறதுக்கு தானே போராடிட்டு இருக்காங்க, கடைசி மேட்ச்ல எப்படி இங்கிலாந்து பிளேயர்ஸ் விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்டா அது தாங்க இல்ல. ஏன்னா 17ஆம் தேதியே இங்கிலாந்து பிளேயர்ஸ் அவங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்புறாங்க. ஸோ இதனால சிஎஸ்கே கூட ஆர்சிபி விளையாடுற மேட்ச்ல இங்கிலாந்து பிளேயர்ஸ் யாருமே கிளம்பிறங்க மாட்டாங்க. அதனால இந்த 2 பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னா ஆர்சிபி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வில் ஜாக்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அதே மாதிரி டாப்லி பவுலிங்ல பட்டைய கிளப்புறாரு. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னா ஆர்சிபி இதை ஓவர் கம் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இப்ப இதுக்கு தாங்க நம்ம இந்தியாவோட முன்னாள் கிரிக்கெட் வீரரான சுனில் கவாஸ்கர் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க, அவங்களை கேட்க ஆளே இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஏன்னா அவங்க கமிட்மெண்ட் கொடுத்து தானே விளையாட வராங்க, ஃபுல் சீசன் விளையாடுறோம்னு சொல்லிட்டு இப்படி திடுதுப்புன்னு பாதியில விட்டுட்டு போனா என்ன அர்த்தம். அதனால பிசிசிஐயும் சரி ஐபிஎல் பிரான்சைஸும் சரி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விமர்சனத்தை பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து பிளேயர்ஸை பத்தி நமக்கு தெரியாதா, இவங்களாவது பரவாயில்ல, போன தடவைலாம் சிஎஸ்கே பென் ஸ்டோக்ஸை 16.25 கோடி கொடுத்து எடுத்தாங்க. அவ்வளோ கோடி கொடுத்தும் கூட அவர் பாட்டுக்கு 2 மேட்ச் மட்டும் பேட்டிங் பண்ணிட்டு டாடா காமிச்சிட்டு கிளம்பிட்டாரு. இதனாலதான் இங்கிலாந்து பிளேயர்ஸை டீம்ல எடுக்கும்போது கொஞ்சம் உஷாரா எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடிலாம் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.